வணக்கம் ஆபீசர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெட் எக்ஸாமுக்கு சில பேர் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சூஸ் பண்ணுவாங்க, சில பேர் சோஷியல் சயின்ஸ் சூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதுல சோஷியல்ல 6th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 4ல இருக்க இம்பார்ட்டன்டான டெஃபினிஷன்ஸ் இல்லை இம்பார்ட்டன்டான ஒன் லைனர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு 4th லெசன் டைட்டில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ தமிழ்நாட்டுடைய பண்டைய நகரங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ 3வது லெசன் நம்ம என்ன பார்த்தோம்னா, சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இதெல்லாம் வந்து பழமையான நகரங்கள்னு பார்த்தோம். அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற நகரங்கள் எவை அப்படின்னு தான் இந்த லெசனே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, அதுல குறிப்பிட்டு ஒரு 3 நகரங்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு லெசன். ஓகேங்களா, வாங்க போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கதை மாதிரி வரும். அந்த கதைலாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதுல நீங்க பார்க்க வேண்டியது இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்க. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெசபடோமிய நாகரிகம். இது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னா 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்மளோட 3rd லெசனோட கண்டினியூவேஷன் தான். அதுலயுமே நம்ம பார்த்துப்போம், மெசபடோமிய நாகரிகம் தான் தொன்மையான நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த மேப் கொஞ்சம் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அதாவது இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, பண்டைய நகரங்கள் எது எது, பண்டைய துறைமுகங்கள் எது எதுன்னு. இதை நீங்க மேப்பை பாக்குறத விட இதை போட்டு அழகா எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா. அடுத்து பார்க்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு இப்ப எப்படி வந்து ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அதெல்லாம் வந்து பழமையான நகரங்களோ, அதே மாதிரி தமிழகத்துல பழமையான நகரங்கள் எதுனா மதுரை, காஞ்சி, பூம்புகார். இந்த 3 இது பத்தி தான் நம்ம வந்து இந்த லெசன்ல ஃபுல்லாமே பார்ப்போங்க. அதுல இம்பார்ட்டன்டானது எது ஏதோ அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த நகரத்துனா பூம்புகார். பூம்புகார் அப்படின்னா என்னன்னா, பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் பூம்புகாரும் ஒன்றுன்னு சொல்றாங்க. இப்ப சிலப்பதிகாரத்துல கோவலனும் கண்ணகியும் இந்த ஊர்ல தான் பிறந்தாங்க அப்படின்ற செய்தி நம்மளுக்கு தெரியுது. பூம்புகார் வந்து ஒரு நகரம் மட்டும் இல்லாம அது ஒரு துறைமுக நகரமாவும் திகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. துறைமுகம் நகரம்னா இப்ப நம்ம வந்துட்டு நிறைய பொருள் நம்ம நாட்டுல ஏற்றுமதி பண்ணுவோம், இறக்குமதி பண்ணுவோம் இல்லையா. இதெல்லாம் கடல் வழி வணிகத்து மூலியமா தான் நடக்கும். அந்த மாதிரி கடல் வழி வணிகத்துல ஒரு முக்கியமான பிளேஸ் தான் எதுன்னு சொல்றாங்கன்னா இந்த பூம்புகார், சரிங்களா. இது எங்க இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளதுன்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கான இடம் எதுனா, இது காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி லொகேஷன்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ங்க பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா. இப்போது வந்து மயிலாடுதுறை அருகே இருக்கு. எந்த ஆறு கடலோடு கலக்கும் இடம் பாத்தீங்கன்னா, காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்துலதான் பூம்புகார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, பூம்புகார் துறைமுகத்தை பத்தி நம்ம அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த பூம்புகார் நகரத்துக்கு வேறு பெயர்கள்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா, புகார்னு சொல்லலாம், இல்ல காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு பல்வேறு பெயர்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சங்ககால சோழ அரசனின் துறைமுகமாக இந்த பூம்புகார் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூல் எந்தெந்த நூல்ல எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, பட்டினப்பாலையில சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலையும் பூம்புகார் வந்து ஒரு சிறந்த துறைமுகம் அப்படின்ற செய்தியை நம்மளால இதன் மூலயமா அறிய முடியுது, சரிங்களா. இப்ப வந்து சிலப்பதிகாரத்துல கண்ணகி, கோவலன் அவங்கள பத்தின சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது சிலப்பதிகாரத்துடைய நாயகி ஹீரோயின் யாருன்னா கண்ணகி, உங்களுக்கு தெரியும் இல்லையா. அவங்களோட அப்பா பேர் என்னன்னா மாநாயக்கன். அந்த மாநாயக்கன் அப்படின்ற பேருக்கான அர்த்தம் என்னன்னு சொல்றாங்கன்னா, பெருங்கடல் வணிகன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், புக் பேக் கொஸ்டின்ல நம்மளுக்கு இருக்கு, பெருங்கடல் வணிகன். இப்ப நம்மளோட ஹீரோ யாருன்னா கோவலன். கோவலனோட தந்தை யாருன்னா மாசாத்துவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரோட பேருக்கு என்ன அர்த்தம்னா, அவருக்கும் பெருவணிகன். மாநாயக்கன்னா பெருங்கடல், மானாலே பெருசு இல்லையா, பெருங்கடல் வணிகன். மாசாத்துவன்னா பெருவணிகன். இதன் மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பூம்புகார் வந்துட்டு ஒரு சிறந்த வணிகர்களுக்கான ஒரு இடமா இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த வணிகம் செய்ய கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் இங்க வந்த வண்ணம் இருந்துள்ளனன்னு சொல்றாங்க. அதாவது வணிகத்துக்காக வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து இங்க தங்கியிருக்காங்க. அதனால இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, வெளிநாட்டவர்களுடைய மொழிகளையும் கத்து தேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இமேஜ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அவங்களோட மொழிகள் அது எல்லாமே அவங்க தெரிஞ்சிருக்காங்க. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பட்டினப்பாலையில இதுக்கான இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா. பட்டினப்பாலையோட ஆசிரியர் யாருன்னா கடியலூர் உருந்திருங்கண்ணனார். அவர் எப்ப பிறந்தாருன்னு சொல்றாங்கன்னா, கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிமு 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இதுல இருந்தே புகார் நகரின் தொன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். அதாவது இப்ப நம்ம இருக்கிறது கிபி
அப்ப கிமு 2ஆம் நூற்றாண்டுனா அப்ப நம்மளோட புகார், தமிழகத்தை சேர்ந்த புகார் நகரம் எவ்வளவு தொன்மையான நகரம்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரு அந்த பட்டினப்பாலையில புகார் நகரத்தை பத்தி எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டனன்னு சொல்றாங்க. கடல் வழியா குதிரைகளே இறக்குமதி செய்யப்பட்டன. அது மட்டும் இல்லாம கருமிளகு தரைவழி தடங்கள் வழியே இறக்குமதியானது. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல் நாட்டுக்கு ஏற்றுமதியானது. என்னென்ன மாதிரியான வணிகங்கள்லாம் அங்க நடந்திருக்கு அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இப்ப நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கருமிளகு தரை வழியா வந்திருக்குன்னு சொல்றாங்க. வடமலையில இருந்து தங்கம் இறக்குமதி செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. குதிரைகளை இறக்குமதி செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென் கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவழமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆயின. என்னென்ன இறக்குமதி நடந்ததுன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் வாங்கணும், தென்கடல் பகுதியிலிருந்து முத்து வாங்கணும், கிழக்கு பகுதியிலிருந்து பவழம் வாங்கணும். அதே மாதிரி ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் இறக்குமதி ஆயின பூம்புகார் நகரத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம் பாருங்க. இப்ப பூம்புகார் நகரத்துடைய சிறப்புகள்லாம் பார்த்தோம். இந்த புகார் நகரம் அழிவதற்கான காரணங்கள் என்ன? கிபி 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடற்கோள் அல்லது கடற்சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என கூறப்படுகிறது. ஓகேங்களா? கிபி 200 வரை நல்லாதான் இருந்தது புகார் நகரம். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. வரலாற்று ஆசிரியர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு கடற்கோள் இல்லைன்னா கடல் சீற்றனால இந்த நகரம் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய சான்றை இன்னுமே புகார் நகரத்துல நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் தொன்மையான நகரத்துல முதல்ல நம்ம பார்த்தது. அடுத்து நம்ம பார்க்க போற நகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை. இந்தியாவில் உள்ள மிக பழமையான நகரங்களில் மதுரையும் உண்டு. சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றதில் இருந்து இதனுடைய தொன்மையை நம்ம புரிந்து கொள்ளலாம். நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம தமிழகம்னு எடுத்துக்கிட்டாலே 3 அரசர்களை பத்தி தான் நம்ம முக்கியமா சொல்லுவோம். சேரர், சோழ, பாண்டியர். அப்ப சங்கம் வைத்து வளர்த்தவர்கள் பாண்டியர்கள் அப்படிங்கும் போது எங்க சங்கம் வச்சு வளர்த்தாங்கன்னா நம்மளுடைய மதுரையில தான். அப்ப அந்த மதுரை எவ்வளவு தொன்மையான நகரம் அப்படின்றத நீங்க இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இந்த பிக்சர் பாருங்க, கண்ணகி மதுரை ஏறிச்சாங்க இல்லையா, அதுக்கான ஒரு இதுதான் கொடுத்திருக்காங்க, பிக்சர் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல உளவியல் சார்ந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் போட்டிருக்கோம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டை போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்க்கான வீடியோஸும் வரும். நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமைக்கு மதுரைக்கு உண்டு. நான் சொன்னேன் இல்லையா, கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 பேர். அதாவது இந்த சங்கத்தை 3ஆ பிரிப்பாங்க. முதல் இடை கடைச்சங்கம். கடைச்சங்கம் தான் இப்ப தற்போதைய மதுரையில நடந்ததா சொல்றாங்க. அப்போ தமிழ் பணியில எத்தனை புலவர்கள் இருந்தாங்கன்னு சொல்றாங்க? 49 பேர். இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுதான் வரும், இதுதான் வராது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து, கிழக்கு கடற்கரை அமைந்திருந்த தொண்டியில் இருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் கொண்டு வரப்பட்டன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மதுரைக்கு கிழக்கு கடற்கரையில் அமர்ந்திருந்த தொண்டியில இருந்து அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருட்களை கொண்டு வந்தாங்க. பண்டைய இஸ்ரேல் அரசரான சால்மோன் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். அதாவது பண்டைய இஸ்ரேலோட அரசர் அவருக்கு தேவைப்படுற முத்தெல்லாம் எங்க இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டாருன்னா நம்மளோட மதுரையில இருக்க உவரி அப்படின்ற இடத்துல இருந்து. பாண்டிய துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் உவரி உள்ளது. ஓகேங்களா? எங்க இருக்குன்னா பாண்டியர் துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில தான் இந்த உவரி இருக்கு. இங்க இருந்துதான் சாலமன் முத்துக்களை பெற்றுக்கிட்டார். ரோமானிய நாணயங்களை தயாரிக்கும் தொழிற்சாலை ஒரு நிமிஷம் அதிகமா இங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மதுரையில இருந்துச்சு. இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பாருங்க. தூங்கா நகரம்னு மதுரையை ஏன் சொல்றோம்? இப்ப நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு 2 வகையான அங்காடிகள் மதுரையில இருந்திருக்கு. நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு நாலங்காடினா என்னன்னா பகல் பொழுதுல அங்காடியா இருக்கும். அல்லங்காடினா இரவு நேரத்து அங்காடி. காலையில இருந்தா அது நாலங்காடி, இரவுல இருந்தா அது அல்லங்காடி அப்படின்னு சொல்றாங்க. இரவு பகலும் வேறுபாடு இல்லாமல் இருந்ததுனால்தான் மதுரை என்னன்னு சொல்றாங்கன்னா தூங்கா நகரம் அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்திலும் அல்லங்காடியில் பொருட்களை வாங்கி சென்றன. அந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு நகரமா எது இருந்ததுன்னு சொல்றாங்கன்னா மதுரை இருந்தது அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் குறிப்புகள் மதுரையை பற்றிய தகவல்கள் உண்டு. அதாவது கிரேக்க வரலாற்று ஆசிரியரான மெகஸ்தனஸ் அவருடைய புத்தகத்துல மதுரையை பத்தின சான்றெல்லாம் எழுதியிருக்காரு.
மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டார். எந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரத்துல மதுரை பற்றிய குறிப்புகள் இருக்கு. மதுரை நகரை சுற்றிலும் இருந்த அகழியில் யானைகள் கூட செல்லும் அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தனன்னு சொல்றாங்க. இவ்வாறு மதுரை பண்டைய காலத்தில் சிறப்புற்று திகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் மதுரையுடைய சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்தது நம்ம யாரை பார்க்க போறோம்? நம்மளுடைய காஞ்சியை பத்தி பார்க்கணும். சரிங்களா? காஞ்சி அப்படின்னாலே அதுக்கான சிறப்பு என்னன்னா, பள்ளிகள் காஞ்சி நகரில் தான் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டன. படிக்க வேண்டிய நம்ம போய் படிக்கிறோம் இல்லையா, இப்ப பள்ளிகள் அது முதல்ல அதிகமா ஏற்படுத்தப்பட்டக்கூடிய ஒரு இடம் எதுனா காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு சான்று நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது நாலந்தா பல்கலைக்கழகம் அதுதான் இருக்கிறதுல முதல்ல தோன்றிய பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க படிக்கிறதுக்காக வந்த சீன பயணியான யுவான் சுவாங் வந்துட்டு இன்னும் கூடுதலா படிக்கணும்னு நினைச்சு வந்த இடம் தான் எதுனா காஞ்சியில இருக்க கடிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாக்கலாங்களா? இந்த தகவல் பேழை வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். புகாரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா துறைமுக நகரம்னு சொல்றோம். மதுரை என்னன்னு சொல்றோம்னா வணிக நகரம்னு சொல்றோம். காஞ்சி என்னன்னு சொல்றோம்னா கல்வி நகரம்னு சொல்றோம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு யார் சொல்லியிருக்காருன்னா கவிஞர் காளிதாசர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இதுக்கப்புறம் காஞ்சியை பத்தின யார் எப்படி எல்லாம் குறிப்பா சொல்லியிருக்காங்க. அடுத்தது கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களுள் முதன்மையான திருநாவுக்கரசர் வந்து காஞ்சி பத்தி சொல்லிக்கிறார். சரிங்களா? கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கார். புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சாங் குறிப்பிட்டிருக்கார். இப்ப இவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, எப்படி வந்து புத்தகையா, சாஞ்சி இதெல்லாம் வந்து புனித ஸ்தலங்களோ அதே மாதிரி காஞ்சிபுரமும் வந்து ஒரு புனித ஸ்தலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யுவான் சுவாங் சொல்லியிருக்கதா சொல்றாங்க. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் எதுனா காஞ்சின்னு சொல்றாங்க. ஏன்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள். செய்தி மூலம் காஞ்சியின் கல்வி சிறப்பை அறியலாம்னு சொல்றாங்க. காஞ்சி வந்து கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன்னா இங்கதான் புகழ்பெற்ற கைலாசநாதர் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. சேரநாடு அப்படின்னா எந்தெந்த ஏரியா? கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தின் பகுதிகள். சோழ நாடு எது? பாண்டிய நாடு எது? தொண்டை நாடு எது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் இந்த கோவிலை கட்டினார். அதாவது இந்த கைலாசநாதர் கோவில் இருக்கு இல்லையா, அதை யார் கட்டினதுன்னா ராஜசிம்மன் வந்து கட்டியிருக்கார். பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடவரை கோவில்களும் கட்டப்பட்டன. பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார் என்பது இதன் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து என்னன்னா, காஞ்சி வந்து கோவில் நகரம் மட்டும் இல்ல, அது இன்னொரு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா ஏரிகளின் மாவட்டம். இங்க நிறைய ஏரிகள் அந்த காலத்துல வெட்டப்பட்டதாக சொல்றாங்க. அதுல முக்கியமா கரிகால சோழர்களால் கட்டப்பட்ட கல்லணை, காஞ்சிபுரத்தை சுற்றிலும் உள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் மூலம் தமிழர்களின் நீர் மேலாண்மை திறனை அறிந்து கொள்ள முடியும். ஓகேங்களா? சோ கரிகால சோழன் கட்டின கல்லணை வந்து இன்றளவும் வந்துட்டு ஒரு நீர் தேக்கத்துக்கான ஒரு சிறந்த சான்றா நம்மளுக்கு வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. நிறைய தடவை கொஸ்டின் பேப்பர்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். சோழ நாடு அப்படின்னா சோறுடைத்து, பாண்டிய நாடுனா முத்துடைத்து, சேர நாடு வேழம் உடைத்து, வேழம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா யானை, தொண்டை நாடுனா சான்றோர் உடைத்து, தொண்டை நாடுல சான்றோர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம் அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம். சோ இவ்வளவுதாங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் நம்ம வந்து தொன்மையான நகரங்கள் என்னென்ன தமிழகத்தில் இருந்தது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பாத்துலாங்களா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் எதுன்னு கேக்குறாங்க. இப்ப நாகரிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மெசபொட்டோமியா நாகரிகம்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இங்க என்ன கேக்குறாங்க நம்மளுக்கு, நாகரிகத்தின் நகரம் எதுனா ஈராக். சரிங்களா? இவற்றுள் எது தமிழக நகரம் அப்படின்னு கேக்குறாங்க. ஈராக்கு தமிழகம் நகரம் கிடையாது, அரப்பா கிடையாது, மொஹஞ்சதாரோ கிடையாது. அப்ப எது? காஞ்சிபுரம் தான் தமிழக நகரம். அடுத்து பாருங்க, வங்காள விரிகுடாவின் தொடர்பில்லாத நகரம் எதுன்னு கேக்குறாங்க. எதுனா தொண்டி. தொண்டி தான் வந்து வங்காள விரிகுடாவின் தொடர்பில்லாத நகரம். தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது எதுனா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது சரின்னு கேக்குறாங்க. கல்லணை ஆமா, காஞ்சிபுரம் ஏரிகள் ஆமா, பராக்கிரம பாண்டியன் ஏரி இது இல்ல, காவேரி யாரு கிடையாது. அப்போ 1 மற்றும் 2 சரி. அடுத்து பாக்கலாங்களா?
இப்ப பாருங்க, பின் வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல அப்படின்னு கேக்குறாங்க. எது அப்படி? மதுரை தொன்மையான நகரம், காஞ்சிபுரம் தொன்மையான நகரம், பூம்புகார் தொன்மையான நகரம். அப்ப எது? சென்னை கிடையாது. கீழ்வடி அகழ்வாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் எதுனா மதுரை. ஏன்னா மதுரையில இருந்து 15 கிலோமீட்டர்லயே எண்ணத்துலயேதான் கீழடி அமைஞ்சிருக்கு. அதனால அதுதான் தொடர்புடையது. இப்ப கூற்றுக்காரன் பார்க்கலாம். பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றிருக்கு. கரெக்டா? வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டைய நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. கூற்றும் சரி, காரணமும் சரி. சரிங்களா? அடுத்து பாருங்க, திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிடும் நகரம் காஞ்சிபுரம். கரெக்ட் தானே? கல்வி கரையில காஞ்சிபுரம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருப்பார். இந்தியாவின் ஏரி புலித்தனுக்குள் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். ஆமா, அவர் புத்தகையா சாஞ்சி மாதிரி காஞ்சிபுரமும் ஒரு புனித ஸ்தலம் அப்படின்னு யுவான் சுவாங் சொல்லியிருப்பார். நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாச குறிப்பிட்டுள்ளார். அனைத்தும் சரி. அடுத்து பாருங்க, சரியான தொடரை கண்டறிக. நாலங்காடி என்பது இரவு நேர கடை, தப்பு. அல்லங்காடி என்பது பகல் நேர கடை, தப்பு. ரோமானியா நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்துள்ள இடம் பூம்புகார், இதுவுமே தப்பு. எங்க கிடைச்சது நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில தான் கிடைச்சிருக்கும். அடுத்து பாருங்க, கொற்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதுதான் சரி. சோ சாலமன் முத்து வாங்கியிருப்பார் இல்லையா? அது எங்கன்னா கொற்கை அருகில் உள்ள உவரியில். தவறான தொடரை கண்டறிக. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். கரெக்ட். யுவான் சாங் தமிழ்நாட்டு நகரமான காஞ்சிபுரத்துக்கு வந்தார். ஆமா, அவர் படிக்கிறதுக்காக வந்தார் இல்லையா? கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். சரி. ஈராக் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ரொம்பவுமே தவறான ஒரு கூற்று. 5வது கொஸ்டின் பாருங்க, சரியான இணையை கண்டறிக. கூடல் நகர் பூம்புகார் கிடையாது. தூங்கா நகரம்னா மதுரை, எதுவும் கிடையாது. கல்வி நகரம்னா என்ன? காஞ்சி, அதுவும் கிடையாது. அப்ப கோவில்களின் நகரம் தான் என்னன்னா காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தவறான இணையை கண்டறிக. வடமலைனா தங்கம், மேற்கு மலைனா சந்தனம், தென்கடல்னா முத்து, கீழ்கடல் அகில் கிடையாது. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. பாருங்க, கோடிட்ட இடத்தை நிரப்புக. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யாருன்னா ராஜசிம்மன். கோவில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். மாசாத்துவான் என்னும் பெயர் தரும் பொருள் நான் சொன்ன மான என்ன பேரு. அப்ப பெருங்கடல் வணிகம் செய்தவர் தான் மாசாத்துவான். சோ இந்த லெசன்ல இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இது ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்மளோட வீடியோஸை ஃபுல்லா பாருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.